ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கரூர் கிச்சன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ரெசிபியோட தாங்க நான் வந்திருக்கேன். இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம உளுந்தங்கஞ்சி ரெசிபி தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் ஒரு கைப்பிடி அளவு நான் வந்து வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேங்க. அது கூடவே 2 ஸ்பூன் வந்து பச்சரிசி எடுத்திருக்கேன். பச்சரிசி சேர்த்தோம் அப்படின்னா நம்ம உளுந்தங்கஞ்சி வந்து ரொம்ப நீக்கலாக இல்லாமல் கொஞ்சம் கெட்டியாக, அது இல்லாமல் அந்த உளுந்தோட ஸ்மெல் வந்து அதிகமாக இல்லாமல் கரெக்டாக இருக்கும். ஸோ டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதனால் நம்ம இது சேர்த்துக்கிறோம். நீங்கள் சேர்க்காம கூட பண்ணலாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 2 டைம் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி, அதாவது உளுந்தெல்லாம் ஊறுற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி தட்டு போட்டு மூடி ஒரு அரை மணி நேரம் நம்ம ஊற வச்சோம்னாலே போதும். ரொம்ப நேரம்லாம் நம்ம ஊற வைக்கணும்னு அவசியமே இல்லைங்க. ஸோ இந்த டைமில் வந்து நம்ம பாவு காய்ச்சிக்கலாம். அதுக்கு வந்து நான் ஒரு 250 கிராம் வெல்லம் எடுத்து நல்லா ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்க போகிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்ம உளுந்தை வந்து நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. ஸோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தாங்க நம்ம அரைக்கணும். ரொம்ப நம்ம கெட்டியாலாம் அரைக்கக்கூடாது. இந்த மாதிரி தண்ணியாக அரைச்சி எடுத்துக்கணும். நம்ம மிக்சியில் அரைச்சாலே போதும். ஸோ நான் இப்போ எடுத்தேன் பார்த்திங்களா, இந்த அளவுக்கு உளுந்து எடுத்தாலே 4லேருந்து 5 பேர் நல்லா தாராளமாக குடிக்கலாங்க உளுந்தங்கஞ்சி. ஸோ இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. அதாவது கொஞ்சமாக வந்து ஒரு டம்ளர் தண்ணி, வெல்லம் இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா ஹீட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு பாவு வந்து ரெடி ஆயிருங்க. ஸோ இதை வந்து நல்லா வடிகட்டிட்டு தான் நம்ம ஆட் பண்ணணும். ஏன்னா கல் மண் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கிறனால நம்ம இந்த மாதிரி பாவு வந்து வெல்லத்தை வந்து பாவு காய்ச்சிட்டு தான் நம்ம இது பண்ணணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் நான் ஒரு 1.5 செம்பு தண்ணி ஊற்றி அதை கொஞ்சமாக ஹீட் பண்ணிட்டேன். நல்லா கொஞ்சம் கொதிக்கிற டைமில் வர்றப்ப நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்க உளுந்தை வந்து நம்ம இந்த மாதிரி ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி கை விடாமல் கிண்டிகிட்டே இருக்கணுங்க. நீங்கள் கிண்டுறதை நிப்பாட்டிட்டிங்கன்னா உளுந்து வந்து நல்லா உருண்டையாக கட்டிக்கும். அதனால் நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும். ஒரு 5 மினிட்ஸ்க்கு இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வெள்ளைப்பாவை ஆட் பண்ணியாச்சு. ஸோ இந்த நம்ம வந்து இது ஃபுல்லாமே நம்ம அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு தாங்க பண்ணோம். நீங்கள் மீடியம், ஹை இதிலலாம் வைக்கவே கூடாது. ஸோ ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா கிண்ணதுக்கப்புறமா நம்ம பாவு வந்து ஊற்றிட்டோம். ஸோ இதையுமே ஒரு 5 மினிட்ஸ் கிண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு சூப்பராக உளுந்தங்கஞ்சி ரெடி ஆகிடும். ஸோ இப்போ நான் பார்த்திங்கன்னா நான் காமிக்கிறேன் பார்த்திங்களா, இந்த மாதிரி தாங்க இருக்கணும். இது வந்து இன்னும் கொஞ்சம் லைட்டாக கெட்டியாகணும். ஸோ அதனால் நான் கிண்டிகிட்டே இருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா சால்ட் சேர்த்தும் நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுடலாம். நீங்கள் அடுப்பை வந்து ஹையில் வைக்கவே கூடாது, மீடியம்லேயும் வைக்கக்கூடாது, ஃபுல்லாக சிம்லேயே வைங்க. இல்லைன்னா டக்குன்னு பொங்கி வந்துடும். இல்லை அப்படின்னா உளுந்து வந்து நல்லா கெட்டிக்கும் அடியிலலாம். அதனால் சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பதத்துக்கு வந்துருச்சு உளுந்தங்கஞ்சி. இந்த மாதிரி தாங்க இருக்கணும். ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. ஸோ கஞ்சி மாதிரி தான் இருக்கணும். இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 3 ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கிறேன். அந்த ஸ்மெல் வந்து சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. சிம்மில் வச்சே பார்த்திங்கன்னா நல்லா உளுந்தங்கஞ்சி ஒரு மாதிரி பொங்கிட்டு வருது பார்த்திங்களா. பார்த்திங்கன்னா இதுதாங்க கரெக்டான பதம். நான் இப்போ காமிச்சேன் பார்த்திங்களா, அதான் கரெக்டான பதம். இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கைப்பிடி தேங்காய் துருவல் ஆட் பண்ணிடலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணதுக்கப்புறமா தேங்காய் துருவல் ஆட் பண்ணாலே போதுங்க. ஸோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சுவையான உளுந்தங்கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.